ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும், அதாவது கடைசி வரையிலும் நாம் தியானிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதுகிறார். அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன், அதாவது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம் என்று எழுதுகிறார். அதாவது நற்கந்தம் என்று சொன்னால் நறுமணமாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மூக்கிற்கு ஒரு நல்ல பெர்ஃப்யூம் எந்த அளவிற்கு ஒரு சிறப்பான நமக்கு பிடித்தமான ஒரு காரியத்தை உண்டு பண்ணுகிறதோ, அதை நாம் எத்தனையாய் ரசிக்கிறோமோ, அதே போல் நம்முடைய இருதயத்திற்கு நறுமணம் என்ன? கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் நம்முடைய இருதயத்திற்கு நறுமணம் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆகவே எங்களுடைய வெற்றி, இன்றைக்கி உலக மனிதர்கள் இந்த காரியத்தில் வெற்றி பெற்று விட்டேன், அந்த காரியத்தில் வெற்றி பெற்றேன் என்று மாறுதட்டுகிறார்கள். எங்களுடைய வெற்றி எல்லாமே கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, அதாவது தோல்விகள் போல காணப்படும், ஆனால் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களுக்கு போனாலும் கூட நாங்கள் இருதயத்தினுடைய நறுமணமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாசனையை, இருதயத்திற்கு அருமையான நறுமணம் என்னையா? கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அதை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் என்று சொன்னால் விசுவாசிகளுக்கும் பிரசங்கம் பண்ணுறோம், அவிசுவாசிகளுக்கும் பிரசங்கம் பண்ணுகிறோம். அவர்கள் மத்தியில் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். அதாவது அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, தேவனுக்கு நாங்கள் ஒரு நறுமணமாக, கிறிஸ்துவின் நறுமணமாக நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம் என்று பவுல் எழுதுகிறார். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் என்று எழுதுகிறார். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனை, அதாவது ஆண்டவரை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி எறிகிறவர்கள் மத்தியில் நான் இப்படிப்பட்ட ஒரு மரண வாசனை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 3வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனத்தின்படியாக அங்கே ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளாக ஒரு நல்ல வாசனையை கொடுக்கிற கிறிஸ்துவினுடைய அறிவு இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு அது மரண வாசனையாக இருக்கிறது என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். இவைகளை நடப்பிப்பதற்கு எவன் தகுதியானவன்? அதாவது இந்த வேலையை, இந்த நற்கந்தமாக இருக்கிறத எங்களுக்கு எங்கள் தகுதியை பார்த்துட்டு தேவன் கொடுக்கலையா என்று சொல்லி அடுத்த அதிகாரத்தில் சொல்லும்பொழுது, எங்கள் தகுதி எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் தான் எங்களை கெட்டு போகிறவர்களுக்கு மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாக, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக அவர் வைத்திருக்கிறார். நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை களப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். தெளிவாக சொல்லுகிறார். அநேகரை போல நிறைய பேர் இருக்கிறாங்க, தேவ வசனத்தை களப்பாய் பேசுகிறார்கள். இன்றைக்கு கலப்படம் இல்லாத வியாபாரம் இல்லை என்றே சொல்ல வேண்டும். வாணிபத்தில் அநேக கலப்படங்கள். காரணம் என்ன? நிறைய லாபத்தை ஈட்டிவிடணும் அப்படிங்கிற, லாபம் இல்லாமல் யாரும் விற்க போகிறதில்ல, ஆனால் அதிக லாபம், சீக்கிரத்தில் பணக்காரன் ஆகணும்னு சொல்லி கலப்படத்தை செய்கிறவர்களைப் போல இன்றைக்கு உலகத்தின் மேலே ஆசை வைத்து கொண்டு இன்றைக்கு அந்த களப்பாய், அதாவது மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற காரியம்தான் கிரேக்க மொழியிலிருந்து களப்பாய் என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே களப்பாய் பேசுகிறவர்கள் அதிக லாபம் ஈட்டும்படியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 2 பொருளில் பேசுவது என்பது பொருள்படும். அதனால் உள்ளே ஒன்றை வைத்து கொண்டு உள்ளே ஒரு நோக்கம் இருக்கும், எப்படியாவது நாம் நிறைய சம்பாதிச்சிடணும், அதனால் மக்களை பிரியப்படுத்தும்படியாக பிரசங்கம் பண்ணிடணும்னு சொல்லி கலப்பாக பேசுகிறாங்க. ஆனால் நாங்கள் துப்புரவாக பேசுகிறோன்னு சொல்கிறார். கலப்பாக பேசாமல் துப்புரவாக, அதாவது துப்புரவான சுவிசேஷம், அதாவது ஒரு
சவுண்ட் டாக்ட்ரின் என்று சொல்லுகிறோமே, அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உபதேசத்தை தான் நாங்கள் பேசுகிறோம். தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக எதையும் கூட்டலை குறைக்கலை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் சொல்கிறோம். எங்களுடைய மூளையை அதில் கொஞ்சம் யூஸ் பண்ணி நாங்கள் அதில் கொஞ்சம் கலப்படம் பண்ணி பேச விரும்பலை. கிறிஸ்துவுக்குள் அதை நாங்கள் தேவ சந்நிதியில் தேவனுடைய பார்வையில் நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6:5 கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான அந்த தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 12வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் கலப்பான ஒரு காரியம் என்பதற்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு யூதாஸ் காரியோத்து. அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய பாதத்திலே அங்கே நறுமண தைலம் பூசப்படுகிறது. அங்கே யூதாஸ் காரியத்து ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறாரு. அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தருத்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தருத்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளியே ஒரு பேச்சு, உள்ள ஒரு பேச்சு, உள்ள காசு மேலே அத்தனை ஒரு வெறி. அங்கே தன்னுடைய குருவை இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்கறதற்கே தீர்மானம் பண்ணிட்டான். ஆனால் வெளியே சொல்லும் பொழுது அங்கே நிறையா கஷ்டப்பட்ட ஏழைகளின் மேலே கரிசனை உடையவனைப் போல அவன் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். களப்பாய் பேசுகிறவர்கள் அநேகர் இன்றைக்கு எழும்பி இருக்கிறார்கள். துப்புரவாய் பேசுகிறதில்லை, தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக பேசுகிறதில்லை, தேவனுடைய பார்வையில் தான் இந்த ஊழியத்தை சேரன்னு சொல்லி கூட நினச்சி பார்க்காம அவர்கள் செய்து விடுகிறார்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதை மறந்து பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். 2 பேதுரு தன்னுடைய நிருபத்தில் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயேரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் என்று சொல்கிறார். பேயேரின் குமாரனாகிய பிலேயாம் என்ன செய்தார்? ஆண்டவர் சொல்கிறார், நீ போக வேண்டாம் என்று சொல்லி தடுக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். பாலாக் கொடுக்கிற பொண்ணு மேலே பொருள் மேலே ஆசை வச்சு இவனால் சபிக்க முடியாவிட்டாலும் ஒரு தந்திரமான ஆலோசனையை சொல்லுகிறான். மோவாபிய பெண்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்க்கும்படியாக அவர்களை அனுப்பிவிடு, அவர்கள் விபச்சாரம் செய்ய ஆரம்பிப்பார்கள், அவர்கள் மேலே தேவ கோபம் தானாகவே பற்றி எறிந்து அவர்கள் அழிந்து போவார்கள் என்கிற ஒரு தந்திரமான ஆலோசனையை கொடுத்ததை பார்க்கிறோம். இருதயத்தில் ஒரு காரியத்தை வஞ்சகமாக வைத்திருக்கிறான். நிறைய பொருளாசை, ஐயோ ராஜா கொடுக்கிற அநேக பொருள்களினால் என் வீடை நிறைக்கணுமே என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை. ஆனால் வாயில் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், அவர் சொன்னவற்றையெல்லாம் சொல்லுகிறான். ஐயோ இஸ்ரவேலே உன்னுடைய கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்றெல்லாம் பேசும்போது இவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரேன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் களப்பாய் பேசுகிற ஒருவரை பார்க்கிறோம். துப்பராவாய் பேசலை, அங்கே தேவ சந்நிதியில் பேசலை, பொருளாசை உடையவனாய் வஞ்சகமான காரியங்களை செய்தபடினாலே பேதுரு எச்சரிக்கிறார். பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி, அதே போல தான் இன்றைக்கு அநீதத்தின் கூலியை விரும்பி இன்றைக்கு ஆண்டவரை மறுதலிக்கிறவர்கள், ஆண்டவரை தவறாய் பேசுகிறவர்கள், சுவிசேஷத்தை களப்பாய் பேசுகிறவர்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக, நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஜீவ வாசனையாக இருக்கிறோம், நாங்கள் வேத வசனத்தை களப்பாக பேசாமல் துப்புரவாய் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும்படியாக கொரிந்தியரே நான் உங்களை அழைக்கிறேன் என்று சொல்லி அருமையாக இந்த ஆலோசனைகளை கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு விசுவாசிகளாகட்டும் ஊழியர்கள் ஆகட்டும் இந்த சத்தியத்தை கடைபிடித்து ஊழியங்களை நாம் நிறைவேற்றுவோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.